மீன ராசி அன்பர்களே, செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன்? இதுவரை உங்கள் ராசியில் மீன ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ மேச ராசியில் வந்து அமர்ந்து கொண்டு வலிமையாக இருந்து பலனை தரப்போகிறார். ஸோ இது எது வரைக்கும் இருக்க போகிறாருன்னா 20/6/2026 வரை மேசத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருந்து பலனை தர்றார். இந்த செவ்வாய் இந்த மீனராசி என்பவர்களுக்கு யாருன்னா 2க்குரியவன், தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி. அதே சமயத்தில் 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன் அந்த செவ்வாய் பகவான் வலிமை பெறுகிறது. அப்போது இந்த மீனத்துக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவான் ஸ்ட்ராங்காக உட்கார்ந்திருக்கார். நல்லபடியாக உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு விஷயம், பாக்கிய விஷயத்தில் ஏதாவது ஒரு நற்செய்தி கொடுக்க காத்து கொண்டிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏற்கனவே மீனராசி என்பவர்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருந்து உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனையில் ஏதாவது ஒரு தடுமாற்றங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு வகையில் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன், வேலையில் டென்ஷன், ப்ரெஷர், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிக்கலை, மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை என்கின்ற குமுறல்கள் உங்கள் மனசில், உங்கள் எண்ணத்தில், செயலில் ஓடிட்டுருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கெல்லாம் சரி செய்யக்கூடிய விதத்தில் இப்போ குரு பயிற்சி நடக்க இருக்குது. அப்போ அந்த குரு பயிற்சி ஆன உடனே கொஞ்சம் ஒரு நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க. மனசு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் இப்போ ஒரு நல்ல விஷயமாக இந்த செவ்வாய் பகவான் 20/6/2026 வரை தனாதிபதி, குடும்பாதிபதி வலிமை பெற்று உட்கார்ந்துருக்கார். அப்போ செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில், வாக்கு சார்ந்த விஷயத்தில் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. என்ன செவ்வாய் என்னாலே கொஞ்சம் கோபம், கொஞ்சம் ஆக்ரோஷம், அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். செவ்வாயினாலே கோபக்காரர், ஆக்ரோஷக்காரர். ஸோ கோபம் நீங்கள் நல்லதுக்கே சொன்னாலும் ஏதாவது டெம்ப் பண்ணி உங்களை கோபத்தை வர வைப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி தனம் நன்றாக இருக்க போகுது. பொருளாதார உயர்வை நோக்கி செல்லக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே வந்து 9ஆம் அதிபதியாகவும் அதே செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு நல்ல பாக்கியம். எது நடக்கலையோ, போன ஒரு 1.5 மாதமாக எது உங்கள் மனசில் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்களோ, எது செயல்படுத்த முடியலன்னு நினச்சிட்ருக்கிறீங்களோ, அது செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச 9 என்பது தூரதேச பிரயாணங்களை குறிக்கும். அப்போ கண்டிப்பாக ட்ராவல் உண்டு. ஏற்கனவே ஒரு அலைச்சல், திருச்சல், ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு சில மீனத்துக்கு கண்டிப்பாக உண்டு. பட் இப்போ என்னென்னா தூர தேசத்துக்கு போயிட்டு வந்து அங்கே ஒரு அனுகூல பலனை கிடைக்கும். ஒரு வேலை விஷயமா, தொழில் விஷயமா, வியாபார விஷயமா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு போவீங்க. உங்களுடைய தொழில் ரீதியாக ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மீனத்துக்கு காமிக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மீனராசி என்பவர்கள் படிப்பு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் இருப்பீங்க. இதை படிக்கலாமா, அது படிக்கலாமா, எது படிக்கலாம் அப்படிங்கிறது முடிவெடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாத இறுதியில், அதாவது கண்டிப்பாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்புகளால் அல்லது உங்கள் குருமார்களுடைய பேராதரவால் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்குது. என்ன மனசு தான் கன்ஃபியூஷன் இருக்கும், பட் அது பார்த்துக்கலாம். இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். இந்த அஸ்வினிங்கிறது கேதுவோடைய நட்சத்திரம். அப்போ இந்த செவ்வாய் பகவான் கேதுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு மீனத்துக்கு. அது கேது 6ல் இருக்கார். அப்போ ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. முன்பின் தெரியாதவரை நம்பி பணம் கொடுப்பது, அல்லது தெரியாதவர்கள் நம்பி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, சொந்த தொழிலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கொண்டு போய் பணத்தை சிக்க வைப்பது,
ஸோ இதெல்லாம் பண விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா 28/5/2026 வரை செவ்வாய் பகவான் கேதுவோட நட்சத்திரமான கேது, அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அப்போது இந்த காலகட்டம் கவனம். எதில்? பண விஷயத்தில் கவனம், வாக்கு விஷயத்தில் கவனம், குடும்ப விஷயம். செவ்வாய்ங்கிறது 2ஆம் அதிபதி அல்லவா, குடும்பாதிபதி அல்லவா. அதே சமயத்தில் பெண்களுக்கு கலத்திரக்கார அதிபதி அல்லவா செவ்வாய். அப்போ அவர் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது சில தடைகளை கொடுக்கும். அப்போது கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போவது, அனுசரணையாக போகுவது நல்லது. இல்லைன்னா எப்போ நடந்த சண்டை, எப்போ நடந்த பிரச்சனை எல்லாம் இப்போ அதை பேச்சு அதை பெருசாக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். அது கேதுங்கிறது அந்நியர்கள் குறுக்கீடு உங்கள் குடும்ப விஷயத்தில் வராமல் பார்த்து கொள்வது இந்த மீனத்துக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா செவ்வாய் கேது காம்பினேஷன் வந்துடுறா. அப்போ அந்நியர்கள், 3ஆம் நபர்கள், உங்களை, அதாவது உங்கள் குடும்ப நபர்கள் அல்லாதவர்களை உங்கள் குடும்பத்துக்குள்ளே வராமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் சுக்கிரனினுடைய நட்சத்திரமான பரணியில் ட்ராவல் பண்ண போகிறார். சார், இது எந்த பீரியட் அப்படின்னா 29/5/2026 15/6/2026 வரை. ஸோ இந்த காலகட்டம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அந்த சுக்கிரனுங்கிறது உங்கள் ஜாதகப்படி யார் அப்படின்னா 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி, வலிவேதனை கொடுக்கக்கூடியவன். அப்போது பேச்சு ரொம்ப கடினமான பேச்சுக்களை பேசக்கூடாது. இந்த பேச்சு விஷயத்தில் ரொம்ப, ஏன்னா 8ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரா. 2/8, 2ங்கிறது பேச்சு, 8ங்கிறது வலி, பேச்சினால் வலி. அப்போது கோபம் வரும், டக்குன்னு கோபம் வரும். கடன் விஷயத்துக்குள்ளே போயிடவே கூடாது. கடன் தன்னுடைய கெப்பாசிட்டியை வளர்த்து விட்டுரும். இந்த மீனராசி என்பர்கள் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடவே கூடாது. போச்சுன்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல், இங்கே வாங்கி அங்கே கொடுக்கும், இப்படியே போயிட்டுருக்கும். ஸோ கடன் விஷயத்தில் கவனம். எதிர்ப்பு, பகை, யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் மீனராசி என்பர்கள். இதை முதல் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே 7.5 சனியில் ஜென்ம சனி, எதையோ நினச்சிட்டு வருத்தப்பட்டுருக்கீங்க. ஒன்று குடும்பம் நினச்சிட்டு வருத்தப்பட்டிருப்பீங்க, இல்லை தொழிலை நினச்சி வேலை நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க, இல்லை பணம் எங்கேயோ சிக்காயிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே நடத்திட்டு இருப்பீங்க, இல்லை கடன் அதிகமாகிடுச்சுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, இல்லை எதிரி தொல்லைகள் அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க, இல்லை ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிட்டு அப்போது எதையாவது நினச்சி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு கொஞ்சம் என்னென்னா எச்சரிக்கை உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் என்பதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுவும் கொஞ்ச நாள் தான். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் ராசியை பார்க்குறார், உங்களை பார்த்துடுறார். அப்போ உங்களுக்கு எதெல்லாம் இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்ததோ அந்த இடைஞ்சல் எல்லாம் அப்படியே விலகப் போகிறது. கண்ணு முன்னாடியே தெரியும் இதெல்லாம் பிரச்சனைன்னு. அந்த பிரச்சனை அப்படியே விலக காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மீனராசி என்பர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, செவ்வாய் பகவான் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகையில் பிரயாணம் பண்ண போகிறார் 16/6/2026. அப்போ சூரியன் யார்? இந்த மீனத்துக்கு 6க்குரியவன். அப்போ 6ங்கிறது கடன், நோய், எதிர்ப்பு, பகை தரக்கூடியவன். அப்போது திருப்பி வருது என்னென்னா, கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மீனராசி என்பர்கள் கண்டிப்பாக போகக்கூடாது. போனால் என்ன சார் ஆகும்? சொல்யூஷன் கிடைக்காது சார், இழுத்தடித்து கொண்டே இருக்கும். ஒரு வம்பு வழக்குக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு விடை கிடைக்காது, இழுத்தடித்து கொண்டே இருக்கும். அதனால் மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஹெல்த்தை கேர் எடுத்துக்கணும், அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஒன்றுமே இல்லைன்னா கூட ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸாவது உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கும் இந்த மீனராசி என்பர்கள். அப்போது ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, சரியான உடற்பயிற்சி, சரியான உணவு கட்டுப்பாடு, இது ரொம்ப முக்கியம் மீனராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். சூரியன் அப்படின்னா தகப்பனை குறிக்கும்.
தகப்பனையும் நல்லா பார்த்துக்கணும், தகப்பனுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், தகப்பனோட சண்டை போடாமல் பார்த்துக்கணும், அரசதிகாரிகளோட சண்டை போடாமல் பார்த்துக்கணும், உங்கள் மேலதிகாரியோட சண்டை போடாமல் பார்த்துக்கணும். ஸோ சூரியன் என்பது உங்கள் மேலதிகாரி குறிக்கும், அரசை குறிக்கும், அரசாங்கத்தை குறிக்கும். ஸோ இவர்கள் மூலமாக சில விஷயங்களில் மறைமுகமாக சில பாசிட்டிவ் விஷயங்களை கொடுக்கும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்கள் மனசுக்கு இது நெகட்டிவ் என்று பட்டுவிட்டால் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மீனராசி என்பர்கள். ஸோ சில சமயங்களில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு திடீர்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏன் சொல்கிறேன்னா 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். அப்போது திடீர் மாற்றங்கள், திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள். செவ்வாய்ங்கிறது அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய துறைகள். ஸோ இதில் எல்லாமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு என்பது நல்லபடியாக இருக்கிறது. மீனராசி என்பவர்கள் மனம் மட்டும் பாசிட்டிவாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது? வேலையா தொழிலா? சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில்? வேலையில் இருக்கிற எப்போ ப்ரமோஷன், இடமாற்றம் கிடைக்கும்? இப்போ +2 முடிச்சாச்சு, என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை இருக்குது? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ திருமணம் நடக்கும்? எப்போ வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.